இந்த வீடியோவில் சைவ கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அரை கப் அளவுக்கு சோயா ஜங்க்ஸை தண்ணியில் போட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க. பச்சை பட்டாணி இல்லை வெள்ளை பட்டாணி எது இருந்தாலும் அது ஒரு அரை கப் அளவுக்கு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணியை தண்ணி இல்லாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பட்டாணி விழுது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சோயா ஜங்க்ஸை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சோயா ஜங்க் யூஸ் பண்ணிங்கன்னா 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அன்ஈவன் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் இல்லை பிளேட்டில் வச்சு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு சைடு வேகும்போதே இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி கட் பண்ணி நல்லா 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சோயா ஜங்க்ஸை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான சைவ கறி குழம்பு ரெடி ஆகிடும். யாருமே இது சைவ கறி குழம்புன்னு நம்ப மாட்டாங்க. அசைவ டேஸ்ட்டில் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பாய்.